வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் அல்ல. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, போன வாரம் நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலில் நம்ம கிளாஸ் பார்த்தோம். அதில் மார்க்கெட் ப்ரொஃபைலோட பேசிக் மார்க்கெட் ப்ரொஃபைல்னால் என்ன, மார்க்கெட் ப்ரொஃபைலில் நம்ம எந்த மாதிரி இன்ட்ராடே ட்ரேடுக்கு அதை நம்ம யூஸ் பண்ண முடியும், மார்க்கெட் ப்ரொஃபைலில் டிபிஓ, வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், இதெல்லாம் நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம். அப்புறம் ஒரு ஓப்பன் டைப், 5 விதமான ஓப்பன் டைப் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வாரம் அதோட வீடியோவோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. வீடியோ முழுமையாக நீங்கள் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் மார்க்கெட் ப்ரொஃபைல்னால் என்ன, மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு எந்த அளவுக்கு நம்ம அதை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை உங்களால் கற்றுக்க முடியும். ஏன்னா மார்க்கெட் ப்ரொஃபைலுங்கிறது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய கடல் மாதிரி. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் அதில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதில் ஃப்ரீயாக தான் நம்ம இந்த கிளாஸ் எடுக்கிறோம். இதில் எந்த விதமான கல்வி நோக்கத்திற்காக மட்டும்தான், எந்த ஒன்று பைசாவும் நம்ம இதில் கேட்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் ப்ரொஃபைல் நிறையா ட்ரேடர்ஸ் இப்போ நார்த் இந்தியாவிலலாம் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு தான் ட்ரேட் பண்ணுறாங்க. நார்த் இந்தியாவில் ஒரு குரூப்பே இருக்குது, மார்க்கெட் ப்ரொஃபைலுக்குன்னு சொல்லி ஒரு குரூப்பே வச்சுருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா முழுக்க மார்க்கெட் ப்ரொஃபைல் மட்டும்தான் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. இதோட வேறு ஏதாவது ஒரு டூல் வச்சுருக்காங்களா அதில், ஆனால் மேக்ஸிமம் மார்க்கெட் ப்ரொஃபைல் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் மார்க்கெட் ப்ரொஃபைலுக்குன்னு ஒரு சில ரூலே வச்சுருக்காங்க அவங்க. மார்க்கெட் ப்ரொஃபைல் ஒரு இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு டூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் ப்ரொஃபைலில் போன வாரம் நம்ம பேசிக்காக எல்லாம் பார்த்துட்டோம். நம்ம அதாவது என்னென்னா, இது வேல்யூ ஏரியா ஹை, இது வேல்யூ ஏரியா லோ, இந்த ஒயிட் கலர் லைனு, இது நம்ம இந்த ரெட் கலர் லைன் நம்ம போட்டு வச்ச லைனு, இந்த கிரீன் கலர் இருக்கு இல்லையா, இதுதான் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். பார்த்தோம் இல்லையா, உங்களுக்கு ஏற்கனவே நம்ம போன வாரம் அந்த கிளாஸ் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. டிபிஓ, இந்த ஒவ்வொரு லெட்டருமே ஒரு டிபிஓ. இதாக இருக்கு இல்லையா, இந்த ஏ அப்படிங்கிறது ஒரு டிபிஓ, பிங்கிறது ஒரு டிபிஓ எல்லாம் பார்த்தோம். நம்ம அதாவது டைம், ப்ரைஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது தான் அந்த இது. அப்புறம் ஓப்பன் டைப் நம்ம பார்த்தோம். ஒரு 5 விதமான ஓப்பன் டைப் பார்த்தோம். நம்ம ஓப்பன் டிரைவ், ஓப்பன் டெஸ்ட் டிரைவ், ஓப்பன் ரிஜெக்ஷன் ரிவர்சல், இந்த மாதிரி ஒரு 5 விதமான ஓப்பன் டைப் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த இது நம்ம இந்த வாரம் என்ன பார்க்குறோன்னா, இதில் ஒரு 5 விதமான டே, அதாவது என்னென்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நார்மல் டே, நார்மல் வேரியேஷன் டே, ட்ரெண்ட் டே, டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டே, இந்த மாதிரி ஒரு டே இருக்குது. எந்த டேயில் நம்ம எந்த மாதிரி நம்ம மார்க்கெட்டை பார்க்கணும் அப்படிங்கிறது அதில் உண்டு. ஏன்னா எல்லா நாளும் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. அதனால் என்னென்னா, அதில் ஒரு 5 விதமான ட்ரெண்டு டே இருக்குது. அந்த டேயில் ஒரு 2 விதமான டே மட்டும்தான் நல்லா நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆப்ஷனில் பையராக இருக்கிற நமக்கு, செல்லர்ஸாக இருக்கிறவங்க எப்படி வேணாலும் ப்ராஃபிட் பண்ணிடுவாங்க. ஆப்ஷனில் பையராக இருக்கிற நமக்கு இன்ட்ராடே பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு எந்த மாதிரி நாட்களில் நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் ப்ரொஃபைலில் ஒரு 5 விதமான 6 விதமான டேஸ் உண்டு. ஸோ அதை நம்ம என்னென்னு இப்போ நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக அந்த கிளாஸை பற்றி நம்ம பார்ப்போம். போன வாரம் டிபிஓ பார்த்தோம், வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ பார்த்தோம். எந்த மாதிரி ஓப்பன் டைப் இருக்கும், ஓப்பன் ட்ரைவ், ஓப்பன் டெஸ்ட் ட்ரைவ்லாம் பார்த்துட்டோம். இந்த வாரம் எந்த, அதாவது ட்ரெண்டு மார்க்கெட்டில் நம்ம எல்லா நாளும் பண்ண முடியாது இல்லையா, ட்ரேட் பண்ண முடியாது இல்லையா, ட்ரெண்டிங்கான நாட்களில் நம்ம ட்ரேட் பண்ணணும். ஸோ அந்த கான்செப்டுக்கு தான் இப்போ மார்க்கெட் நமக்கு எந்த மாதிரி இன்னைக்கு இருக்கும், நம்ம எந்த மாதிரி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ட்ரெண்டிங் டே வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதை நம்ம எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது வரக்கூடிய கிளாஸில் பார்ப்போம். இப்போ ட்ரெண்டிங் டே, இந்த ட்ரெண்டிங் டேனா என்ன, இதில் நம்ம எந்த மாதிரி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ நம்ம லைவாக அந்த இதில் காமிச்சா உங்களுக்கு இந்த பிக்சரில் காமிச்சா உங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம் நான் பிக்சரை எடுத்து காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கு நார்மல் டே, நான் ட்ரெண்ட் டே, நியூட்ரல் சென்டர் டே, ட்ரெண்ட் டே, டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டே, நியூட்ரல் எக்ஸ்ட்ரீம் டே. இந்த ஒரு 6 விதமான ட்ரெண்ட் டே இருக்குது. இதில் எந்த மாதிரி டேக்களில் நம்ம ஆப்ஷனில் பையராக இருக்கிற நம்ம எந்த மாதிரி நாட்களில் நம்ம இந்த மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணால் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த 2 நாள் தான் நமக்கு இதில் ப்ராஃபிட் கொடுக்கும். இந்த இருக்கு இல்லையா, ட்ரெண்ட் டே 1,
டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டே ஒன்று, 2 நாட்கள் மட்டும்தான் நம்ம வந்து இந்த நாட்களில் ட்ரேட் பண்ணால் நம்மளால் வந்து ஆப்ஷனில் பையராக இருக்கிற நம்ம வந்து ஜெயிக்க முடியும். ஸோ இது எந்த மாதிரி அமைப்பில் வரும், எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன காரணிகள் இருக்குது. அந்த காரணங்களை நம்ம வந்து இப்போ பார்க்கணும். ஓகே, இப்போ நார்மல் டே அப்படின்னா என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதில் ஐபி பார்த்துருப்பீங்க. போன வாரம் கிளாஸில் ஐபி சொல்லியிருப்பேன். அதாவது காலையில் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகி 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகும். 9:15 10:15 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா ஐபின்னு சொல்லுவோம். ஐபி, அந்த ஐபியிலே வந்து ஸ்மால் ஐபி, பிக் ஐபின்னு இருக்கு. ஸ்மால் ஐபி அப்படின்னா கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சிம்பிளாக இந்த இருக்கு இல்லையா, சிம்பிளாக இருக்கும். கேண்டில் சின்ன கேண்டிலாக தான் இருக்கும், சின்ன கேண்டிலாக இருக்கும். சரி, கேண்டில் வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும். ஒரு மணி நேரம் கேண்டிலே ரொம்ப சிறுசாக தான் இருக்கும். சரியா? ஆனால் இந்த மாதிரி நாட்களில் வந்து நம்ம வந்து ஸ்மால் ஐபி இருக்கிற நாட்களில் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம். சில நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். எப்படின்னா இப்போ பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். ஒரு ஒரு மணி நேரமோ 5 நிமிஷம் கேண்டிலே பார்த்தீங்கன்னா பெரிய கேண்டிலாக இருக்கும். இதுதான் பிக் ஐபிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி நாட்களில் நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் வந்து அந்த 1 மணி நேரத்திலே தன்னுடைய அரை மணி நேரம், அந்த 1 மணி நேரத்திலே மார்க்கெட் வந்து டோட்டல் ரேஞ்சே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் என்ன ஆகும்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். இதுல இருந்து இப்படி இங்கே வரும், இங்கே இருந்து திருப்பி மேலே போகும், மேலே இருந்து கீழே வரும். இப்படி வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் ட்ரேட் ஆகும். அது வந்து என்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து என்னைக்கு வந்து பெரிய பிக் ஐபியா இருக்கோ அந்த நாட்களில் வந்து மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகும்போது நம்மளால் வந்து எங்கேயும் ப்ராஃபிட் பண்ண முடியாது. நம்ம வந்து எந்த இடத்துலையும் எதையுமே பிரேக் அவுட் பண்ணாது. காலையில் ஓப்பன் ஆகி ஓப்பன் லோவுக்கும் காலையில் 1 மணி நேரம் கேண்டில், இந்த அரை மணி நேரம் கேண்டிலுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து டோட்டல் மார்க்கெட்டும் இருக்கும். அதுதான் வந்து என்ன அப்படின்னா அந்த நார்மல் டேம்பாங்க. சரிதானா ஃப்ரெண்ட்ஸ்? நார்மல் டேயில் வந்து நமக்கு வந்து ஐபி பார்த்தீங்கன்னா ஐபியோட ரேஞ்ச் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும், பெரிய ஐபியாக இருக்கும். ஸோ அந்த நாட்கள் நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியாது. டோட்டலாக வந்து இருக்கல இந்த மாதிரி இருக்கும். கேண்டில் பார்த்தீங்கன்னா பெரிய கேண்டிலாக இருக்கும். இப்படி இருந்தது அப்படின்னா நம்மளால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியாது. டோட்டலில் வந்து நம்ம எந்த பக்கம் எடுத்தாலும் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து இந்த 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 ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். மார்க்கெட் வந்து நம்ம வந்து இப்படி எடுத்தோம் அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் வந்து இப்படி இங்கே இறங்க ஓப்பன் ஆகுது அப்படின்னா இங்கேருந்து ஓப்பன் ஆகி அப்படியே கீழே வரும். திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேருந்து சரி மார்க்கெட் வந்து நமக்கு இப்போ எங்கேயும் பிரேக் அவுட் கொடுக்காது. திருப்பி எதில் எடுத்தாலும் நம்ம வந்து லாஸ் ஆயிடும். இதில் யார் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னா வந்து ஆப்ஷனில் வந்து செல்லராக இருக்கவங்க ப்ராஃபிட் பண்ணுவாங்க. இந்த நார்மல் டேயில், நார்மல் டேயில் வந்து நம்ம பையராக இருக்கிற நாம் ப்ராஃபிட் பண்ணவே முடியாது. நார்மல் டேயில் வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. அதனால தான் வந்து நார்மல் டே வந்து பையர்ஸ்க்கு வந்து இது வந்து ஆகாதது நார்மல் டே. அதனால நார்மல் டேயில் மார்க்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நல்லா காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டை கரெக்டாக ஓப்பன் ஆகிருக்கிறது வந்து இந்த பாருங்க, இந்த ஓன் போட்டிருக்கு பாருங்க. ஒரு நிமிஷம், இதான் மார்க்கெட் ஓப்பன் ஆன இடம் நார்மல் டேயில். சரியா? க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்கு பாருங்க, இந்த ஹார்ஸ் ரெட் கலரில் இருக்கா, இதுதான் க்ளோசிங். ஏன்னா மார்க்கெட் வந்து நீங்கள் கேண்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஓப்பன் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா ரேஞ்சே கம்மி தான். டோட்டல் இப்போ வந்தா இருக்கு இல்லையா, டோட்டல் வந்து ஒரு விக் இருக்கு. விக்கில் இருந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து இந்த ரேஞ்சில் தான் நிற்கும். ஒரு சின்ன ஒரு இதில் தான் இருக்கும். கேண்டில் சிம்பிளாக ஸ்மால் கேண்டிலாக இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து அன்றைக்கி வந்து ரேஞ்சே வந்து ரொம்ப கம்மியான ரேஞ்சில் இருக்கும். அதுதான் அந்த நார்மல் டே அப்படிங்கிறது. சரிதானா? நார்மல் டேங்கிறது இந்த மாதிரி இருக்கும். அதாவது ரொம்ப ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் எதுவும் இருக்காது. மார்க்கெட் இங்கே இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்து கீழேயும் போகாது, மேலேயும் போகாது. அந்த மாதிரி நாட்கள் நம்ம ட்ரேட் பண்ணோன்னா ஆப்ஷனில் உள்ள பையர்ஸ் வந்து நாம் வந்து காசை தான் நம்ம இழந்துட்டு வர வேண்டியிருக்கும். அதுவும் நம்ம ஆப்ஷனில் வந்து நேராக நமக்கு வந்து டைம் டிக்கேனால மார்க்கெட் வந்து ப்ராஃபிட் கொடுக்காது. ஆப்ஷன் வந்து ப்ராஃபிட் கொடுக்காதனால நம்ம வந்து லாஸில் போவோம். இது வந்து நார்மல் டேயில் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். அடுத்து வந்து நான் ட்ரெண்ட் டே. நான் ட்ரெண்ட் டேனா என்ன அப்படின்னா இந்த பாருங்க, ஐபி வந்து ரொம்ப ஒரு மீடியமான ரேஞ்சில் இருக்கும். அதாவது என்னென்னா பெரிய ஐபியாகவும் இருக்காது, ஸ்மால் ஐபி சின்ன ஐபியாகவும் இருக்காது. ஒரு மீடியமான ரேஞ்சில் ஐபி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த மாதிரி ஒரு சின்ன மீடியமான ரேஞ்சில் இருக்கும் ஐபி. இந்த மாதிரி ரேஞ்சில் ஐபி இருக்கும்போது என்னன்னா மார்க்கெட் வந்து நமக்கு இந்த பாருங்க நாங்கள் ஓப்பன் எங்கே ஆயிருக்கு எங்கே க்ளோசிங் ஆயிருக்கு அப்படின்னு நான் காமிக்கிறேன். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஓப்பன் தெரியல, லெட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியல, க்ளோசிங் ப்ரைஸ் மட்டும் தான் தெரியுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நமக்கு வந்து இதுவும் வந்து ரேஞ்ச் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகாது. இந்த நான் ட்ரெண்ட் டேங்லேயும் ரேஞ்ச் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகாது. மார்க்கெட் வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த இதுக்குள்ளே இருக்கும். ஆனால் வந்து க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கிட்ட வராது. க்ளோசிங் ப்ரைஸ் வந்து இங்கே கீழே வந்து இந்த இருக்குது பாருங்கள், கீழே இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்க. இந்த இடம் தான் பாயிண்ட் க்ளோசிங் ப்ரைஸ். மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகி கீழே வந்து க்ளோசிங் ஆயிருக்கு. ஸோ இந்த நான் ட்ரெண்ட் டேவும் நமக்கு வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷனில் பையராக இருக்கவங்களுக்கு யூஸ் ஆகாது. அதே மாதிரி தான் இந்த நியூட்ரல் சென்டர் டே அப்படிங்கிறோம். நியூட்ரல் சென்டர் டேவும் என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து இதே மாதிரி தான் ஐபி வந்து ஒரு ஸ்மால் ஐபியாக, ரொம்ப ஸ்மால் ஐபியில் பிக் ஐபியும் இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு ஐபியாக இருக்கும். அந்த நாட்கள்லையும் மார்க்கெட் வந்து பெரிய மூமெண்ட்ஸ் கொடுக்காது நமக்கு. ஸோ ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து ஒரு வாலட்டைலான மார்க்கெட்டாக இருந்தால் தான் ஆப்ஷன் நமக்கு ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து நம்மளுக்கு வந்து இந்த 3 நாட்களும் நம்மளால் வந்து இது பண்ணிக்க முடியாது. ஆப்ஷனில் வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறவங்களுக்கு இந்த 3 நாள் ஆகும். நார்மல் டே, நான் ட்ரெண்ட் டே, நியூட்ரல் டே, இந்த 3 நாட்களும் வந்து நம்ம வந்து இந்த ட்ரேட் வந்து ஆப்ஷனில் உள்ளவங்க பண்ணுறதுக்கு இது ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் டே, அருமையான நாட்கள். இந்த நாட்களில் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். என்ன அப்படின்னா பாருங்க, 2 பக்கம் மார்க்கெட் வந்து ஐபி வந்து ஸ்மால் ஐபியாக இருக்கும். ஸ்மால் ஐபியாக இருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான் இருக்கும் ஐபி. மார்க்கெட் வந்து ஐபியோட, நான் அன்றைக்கே சொல்லிருக்கேன்ல, ஐபியோட ஹையவோ லோவையோ கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம வந்து ஹையை ஐபி இதான் ஒரு அரை மணி நேரம் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னா ஐபி வந்து 2 கேண்டில் ஸ்மால் ஐபியாக இருக்கும். மொத்தத்திலே வந்து ரொம்ப கம்மியான ரேஞ்சில் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து இந்த ஐபியோட லோவையோ ஹையவோ கட் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து உங்களுக்கு உதாரணம் காமிக்கிற மாதிரி இது சார்ட்டில் பார்த்தா நமக்கு தெளிவாக தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் டேயில் வந்து ஒன்று மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகிருக்கும். சரியா, மேலே ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து அப்படியே வந்து டவுன் சைடு அந்த 1 மணி நேரம் ஐபி இருக்கு இல்லையா, அந்த ஐபியை லோவை கிராஸ் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துடும். நல்ல டவுன் ட்ரெண்ட் ஆகும். இல்லைன்னா மார்க்கெட் வந்து கீழே ஓப்பன் ஆகும். கீழே இங்கே ஓப்பன் ஆகும். இங்கே ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து ஐபி வந்து ஸ்மால் ஐபியாக இருக்கும் இல்லையா, அந்த ஐபியை ஹையை கட் பண்ணி மார்க்கெட் நல்லா மேலே போயிடும். ஸோ இதுதான் ட்ரெண்ட் டே. மார்க்கெட் அப்புக்கு போதா டவுனுக்கு போதா அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா ஐபி வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இந்த ட்ரெண்ட் டேயில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டே. இதுவும் அதே மாதிரி தான், ட்ரெண்ட் டே மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் இதில் வித்தியாசமாக இருக்கும். என்னென்னா இதில் வந்து கொஞ்சம் இந்த இடத்துல இப்போ மார்க்கெட் கீழேயோ மேலேயோ ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஓப்பன் ஆகி உடனே கீழே வராது. இப்போ இன்னைக்கு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரெண்ட் டேல இந்த 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 ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆயிருக்கு. இது வந்து ஐபி இந்த இருக்குது பாருங்க, இந்த ஒரு கோட் இருக்கு இல்லையா, இது ஐபி. இது வந்து லைன் வந்து ஐபி ஃப்ரெண்ட்ஸ். இது காலையில் மார்க்கெட் வந்து 1 மணி நேரம் மார்க்கெட் ஓடின இடம் ஐபி. மார்க்கெட் வந்து மேலே ஓப்பன் ஆகி ஐபியோட லோவை கட் பண்ணுது. நமக்கு லோவை கட் பண்ணோன்னே மார்க்கெட் என்ன ஆகும் பாருங்க, கம்ப்ளீட்டாக மார்க்கெட் ஃபுல்லாக டவுன் ட்ரெண்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டே. மேலேயும் ட்ரேட் ஆகிருக்கும், கீழேயும் ட்ரேட் ஆகும். இது வந்து டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டே. இந்த 2 நாட்களும் வந்து ஆப்ஷனில் வந்து நமக்கு வந்து பையராக இருக்கிற நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம வந்து எதை யூஸ் பண்ணோம்னா ஐபியை தான் யூஸ் பண்ணணும் இந்த 2 நாட்களையும். வாரத்தில் எப்படி பண்ணாலும் மாதத்தில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த ட்ரெண்ட் டேயும் டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டேயும் ஒரு 5 நாள்ல இருந்து 6 நாள் வரைக்கும் வந்து மந்த்லி நமக்கு இந்த மாதிரி டே கிடைக்கும். அப்போ முழுக்க முழுக்க நம்ம இந்த மாதிரி நாட்களில் ட்ரேட் பண்ணாலே போதும். மற்ற இந்த 4 நாட்களும் நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து வாட்ச் மட்டும் பண்ண போதும். மார்க்கெட் ப்ரொஃபைலை வச்சு ட்ரேட் பண்ணுற நம்ம வந்து இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து மார்க்கெட்டை பார்க்கணும்.
இப்போ இந்த இந்த நாட்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ட்ரெண்ட் டே எல்லாம் எப்படி இருக்கும், டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டே எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து எஃப்ஐஏ டிஏன்னு சொல்லுவோம் இல்லையா, எஃப்ஐஏ டிஏ எல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, இல்லைன்னா பை பண்ணுவாங்க. அந்த மாதிரி நாட்களாக இருக்கும் இந்த 2 நாட்களுமே பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி நியூட்ரல் எக்ஸ்ட்ரீம் டே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதுவும் ட்ரேட் பண்ணக்கூடாத நாட்கள். ஆமாம். இந்த நாட்களும் மேக்ஸிமம் மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆப்ஷனில் பையராக இருக்கவங்க இந்த இந்த நியூட்ரல் எக்ஸ்ட்ரீம் டேவும் வந்து மேக்ஸிமம் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுக்கும் வந்து பெரிய அளவில் ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் இருக்காது மார்க்கெட் வந்து. அதனால் வந்து இந்த 2 நாட்கள் மட்டும்தான் நம்ம இன்ட்ராடே ட்ரேட் பண்ணக்கூடிய ஆப்ஷனில் பையராக இருக்கக்கூடிய நமக்கு வந்து கரெக்டான நாட்கள் இந்த 2 நாட்கள் மட்டும்தான். ட்ரெண்ட் டே, டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டே. இந்த மாதிரி நாட்களை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு வந்து என்ன அப்படின்னா, அதான் மார்க்கெட் வந்து ஐபின்னு சொல்லி நான் உங்கள்ட்ட ஒரு கான்செப்ட் அன்னைக்கு போன வாரம் கிளாஸில் சொல்லியிருப்பேன். 1 மணி நேரம் மார்க்கெட் ஓடுது இல்லையா, அந்த 1 மணி நேரத்தினுடைய லோவையோ ஹையவோ கட் பண்ணால் அதுதான் வந்து நமக்கு வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு டிசிஷன். எந்த முடிவு நம்ம எடுக்கிறது, இப்போ கால் பக்கம் போகணும் அப்படின்னா வந்து ஐபியோடைய ஹையை கட் பண்ணணும். அப்போ ஐபியோடைய ஹையை கட் பண்ணுது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கால் சைடு வந்து நம்ம வந்து எடுக்கலாம். அதே மாதிரி ஐபியோடைய லோவை கட் பண்ணுது அப்படின்னா நம்ம வந்து புட் சைட் போகலாம். ஸோ இந்த 2 நாட்களும் வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். எப்படின்னா ட்ரெண்ட் டேலையும் டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டேலையும். இந்த 2 நாட்களையும் நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதை வந்து ஐபி வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஐபி வந்து ரொம்ப ஸ்மால் ஐபியாக இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐபி வந்து ஸ்மால் ஐபியாக இருக்கணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஐபி வந்து ஸ்மால் ஐபி. ஐபியோடைய இப்போ ஸ்மால் ஐபி இப்போ ஐபியோடைய லோவை கட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஐபியோடைய லோவை கட் பண்ணுது. இதான் வந்து காலையில் 1 மணி நேரம் மார்க்கெட் ஐபியோடைய லோவை கட் பண்ணுது அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஐபியோடைய லோவை கட் பண்ணுது அப்படின்னா நம்ம வந்து டக்குன்னு போய் நம்ம வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணிக்கலாம். இல்லை ஐபியுடைய லோ கையை கட் பண்ணுது அப்படின்னா நம்ம போய் நின்றுட்டு இப்போ ஐபி வந்து ரொம்ப ஸ்மால் ஐபியாக இருக்கும். கேண்டிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கேண்டிலாக இருக்கும். காலையில் 1 மணி நேரம் கேண்டில் ரொம்ப ஸ்மால் கேண்டிலாக இருக்கும். அப்போ அந்த 1 மணி நேரம் கேண்டிலுடைய ஹையை கட் பண்ணால் நம்ம வந்து உடனே போய் நம்ம காலை பை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த 2 நாட்களும் நம்ம வந்து எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, இதான் ஐபி வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். 2 டேவும் டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டேவும். போன வாரம் வந்து நம்ம வந்து பார்த்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வாரமும் நீங்கள் பார்த்தீங்க, இந்த கண்டினியூ இந்த இதாக பாருங்கள். போன வாரம் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் டிபிஓ எல்லாம் சொன்னேன். அப்புறம் வந்து வேல்யூ வெரி ஹை, வேல்யூ வெரி லோ சொன்னேன். ஓப்பன் டைப் சொன்னேன். ஓப்பன் ட்ரைவ், ஓப்பன் டெஸ்ட் ட்ரைவ், ஓப்பன் ஆக்ஷன் இன் ரேஞ்ச், ஓப்பன் அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படிலாம் ஒரு 5 விதமான ஓப்பன் டைப் சொன்னேன். இந்த வாரம் வந்து ட்ரெண்ட் டே சொல்லியிருக்கேன். அதாவது எந்த மாதிரி ட்ரெண்ட் டேல நம்ம வந்து, ஏன்னா எல்லா நாட்களும் நம்ம வந்து ஆப்ஷனில் இருக்கிற நாம போய் தெரியாமல் மார்க்கெட்டில் மாட்டிக்க கூடாது. அப்போ மார்க்கெட் வந்து நமக்கு வந்து எந்த மாதிரி நாட்களில் ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கிறது தான் மார்க்கெட் ப்ரொஃபைல். இன்ட்ராடே பண்ணுறவங்க மார்க்கெட்டை வந்து நம்ம எந்த மாதிரி நாட்களில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணால் லாபம் அடைய முடியும் அப்படிங்கிறது இந்த 2 நாட்கள் தான். ட்ரெண்ட் டே, டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டே. நீங்கள் இந்த 2 நாள் மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. வேற எந்த நாட்களும் மார்க்கெட் ப்ரொஃபைலை பார்த்து ட்ரேட் பண்ணுற நாம வந்து வேற எந்த நாட்களும் நம்ம வந்து ட்ரேட் பண்ணோம்டா. ஐபி பெரிய ஐபியா இருக்கு. காலையிலே வந்து மார்க்கெட் வந்து 1/2 மணி நேரம் கேண்டில ஒரு பெரிய கேண்டிலா இருக்கு அப்படின்னா நாம வந்து அன்னைக்கு ட்ரேடே வந்து நீங்க விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மார்க்கெட் ப்ரொஃபைலோட கான்செப்ட். சரிதானா? ஐபி சிறுசா இருக்கு. மார்க்கெட் வந்து ரொம்ப வந்து ஐபி வந்து ஒரு 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 சின்ன 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 கேண்டிலா இருக்கு ஐபி அப்படின்னா மார்க்கெட் 1/2 மணி நேரம் மார்க்கெட் வந்து ரொம்ப வந்து பெரிய அளவில் மார்க்கெட் மூவ் ஆகல, ரொம்ப சின்ன ஐபியா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஐபியோட ஹையை கட் பண்ணுதா, லோவை கட் பண்ணுதான்னு பாருங்க. ஸோ இது வந்து நம்ம இந்த டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டேவும் இந்த ட்ரெண்ட் டேவும் வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு ஈஸியான வே. இதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம். மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து எல்லா நாளும் ட்ரேட் பண்ணி லாஸ் அடையாதோ, ஒரு நாள் ட்ரேட் பண்ணி நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இந்த டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டேவும் ட்ரெண்ட் டேவும் எப்படி போனாலும் மந்த்லியில் ஒரு 5 நாள் 6 நாள் வரைக்கும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நாட்கள் அமையும். நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். ஏன்னா இது வந்து இதெல்லாம் என்ன அப்படின்னா எஃப்ஐடியோடைய ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கும். இல்லைன்னா வந்து அவங்க வந்து ஒரு நம்மளுடைய ஃபியூச்சர் இல்லை டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் வந்து பை சைட் போயிருப்பாங்க, லாங் சைட் போயிருப்பாங்க, இல்லை ஷார்ட் சைட் போயிருப்பாங்க. பொசிஷன் அவங்க வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அந்த நாட்கள் தான் இந்த மாதிரி டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டேவும் ட்ரெண்ட் டேவும் நமக்கு கிடைக்கும். மற்ற இந்த 4 நாட்களும் வந்து நமக்கு வந்து வேண்டாது. நான் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷனில் பொறுத்தளவுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு எதிர்பார்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வாரத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, எந்த மாதிரி நாட்கள் நம்ம ட்ரேட் பண்ணணும், இதை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு. ஐபி தான் மெயின் ஃப்ரெண்ட்ஸ். ஐபியை பார்த்துக்குவோங்க.
ஐபி வந்து நமக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்குது, ஸ்மால் ஐபியா இருக்கா, பிக்காக இருக்கா, இல்லைனா வந்து நார்மல் மீடியமான ஐபியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சின்ன ஐபியா இருந்ததுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக போய் நம்ம வந்து ஹையை லோ கட் பண்ணும்போது நம்ம ட்ரேட் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும் இந்த 2 நாள் மட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இனி வரக்கூடிய வாரங்களில் நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய நாள் ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து என்ன மார்க்கெட் ப்ரொஃபைலில் வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம கற்றுக்கிடுவோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு இந்த வீடியோ பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய உதவி ஒரு ஹெல்ப்பாக இருக்கட்டும். நன்றி நண்பர்.